ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் ரொம்ப கொடூரமாக இருந்தது. நம்ம ஐஸ்வர்யாவையும் கௌதமியும் ரொமான்ஸில் பார்க்குறதுக்கு சுத்தமாக செட் ஆகலப்பா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி விஜய் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க ஒரு ரொமான்ஸ் ஒரு பக்கெட்டு ஓட, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மகா சூர்யா அவங்க ரொமான்ஸ் ஒரு பக்கெட்டு ஓட. இதெல்லாம் பார்க்கும்போது சித்ரா சகுனி இருக்க சும்மாவாக இருக்கும், நெண்டி விடுதுங்க. ஐயோ சூர்யா முத்த கொடுத்துறா, ஐயோ மகா முத்த கொடுத்துறா, உனக்கு என்னம்மா வந்துச்சு, அவங்க தாம்மா புருஷன் பொண்டாட்டி, இதில் ஏமா நெஞ்சில் கள்ள தூக்கி போடுற மாதிரியே இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு பக்கத்து இவங்க இப்படி ஏற்றி விட்டாலும் உடனே நம்ம ராஜலட்சுமிக்கு கோவம் வந்து சூர்யாவை கூப்பிட்டு நீ போட்டியிலேருந்து எப்படியாவது ஏதாவது சொல்லி விலகிடணும், நீ இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மகா ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் காவேரி வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இப்படிலாம் நடந்துக்கிறானே விஜய் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் தெரியாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. காவேரிக்கு ஒரு வில்லி இருக்காங்களே, அவங்க எப்படியாவது ஸ்விம்மிங்கில் தள்ளி விட்டுறலாம், அதாவது ஒன்றும் இல்லைங்க தண்ணியில் தள்ளி விட்டு சாவடிச்சிடலான்னு பார்க்குறாங்க. காவேரிமா உஷாராக இருந்துக்குமா, எல்லா பக்கட்டும் உனக்கு சூரியம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா எப்படா கௌதம கவுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன வேணா பண்ணுமா, உனக்கு நல்லது கடவுள் நடக்க விட மாட்டார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து செகண்ட் இடத்துலையும் காவேரி செகண்ட் இடத்துலையும் இருக்காங்க. காவேரியோட அக்கா தாங்க ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. நம்ம மகா 4வது இடத்துல இருக்கிறதா சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா வந்து எப்படியாவது இதை வேணான்னு சொல்லணுமே சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காரு. என்னடா பண்ணுறது, தாத்தாவை எப்படி சமாளிக்கணும்னு அவங்களுக்கு தெரியல. பிஸ்னஸ் மீட்டிங்னு போய் சொல்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடக்க போதோ தெரியல. பாவங்க நம்ம மகா இதெல்லாம் தெரியாமல் கனவு கோட்டையை ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டிகிட்டு இருக்காங்க. இப்படிலாம் கனவு கோட்டை கட்டாதம்மா. அதுக்கப்புறம் ஒரு காவேரி வேறு ஒரு பக்கத்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.